குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12th வரப்போகுது ஓகேங்களா. 10th அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 வீக்ஸ் கேப் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th வரப்போகுது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ரிசல்ட்டு டேட்டு, ரிசல்ட்டு டைமிங்கு, அப்புறம் எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வரும்ன்ட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்டேருந்து வந்து ஃபீட்பேக்கு ஓகேங்களா. ஏன்னா கரெக்ஷன் போன ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனாக நல்லா பண்ணாங்க, ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஜோனில் போய் கரெக்ஷன் பண்ணவங்க சொன்ன ஃபீட்பேக்கை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னன்னா, ஒரு 30 மார்க் எப்படியாச்சும் வந்துடும் ப்ரோ, ஆனால் ஒரு 35 வந்து போட்டு பாஸாக வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 தாண்டிட்டாலே அவங்க மேக்ஸிமம் பாஸ் பண்ண தான் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரும் பயப்படாதீங்க ஓகேங்களா. ஃபெயில் ஆகிருவீங்கன்னு கண்டிப்பாக வந்து பண்ண 30 கிராஸ் ஆனால் கம்பல்சரி பாஸ் பண்ணிடுறீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு டைமிங் வந்து கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். மே 9ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 9:30 இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 மணிக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் ஓகேங்களா. 9:30 தான், பட் கொஞ்சம் டிலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 o'clock பப்ளிஷ் ஆகும் ஓகேங்களா, மே 9ஆம் தேதி. ஸோ 10th அதே போல் தான். 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா, வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 9:30 to 10 இந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகும் ஓகேங்களா. ஆல்ரெடி tnresults.nic.in இந்த வெப்சைட்டு போதுமானதான். நீங்கள் இதிலே உங்களோட ரிசல்ட்டையும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதர் பிளாட்ஃபார்மு வேறு எதுலேயும் நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதிலே உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஒன்ஸு பப்ளிஷ் ஆன கையோடு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்ன ஒன்று, சர்வர் அந்த பப்ளிஷ் ஆன ஒரு ஒரு half an hour இல்லை 1 hour கொஞ்சம் சர்வர் மேபி டவுனாக இருக்கலாம். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ரிசல்ட்டை tnresult.nic.in பார்த்துக்கலாம் ஓகேங்களா. 10th 11th 12th எல்லாருக்குமே காமன் தான்ப்பா ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட அந்த டைமிங்கு, டேட்டு, ஸோ ரிசல்ட் எந்த மாதிரி வரும்ன்றதுலாம் இது தான். ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இது 12th மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. 11th 10th எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 12th லிபரலு, 10th 11th கொஞ்சம் டஃப், அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பிரிச்சுலாம் வேல்யூஷன் பண்ணல, மாட்ரேட்டான வேல்யூஷன் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்ததில் கொஞ்சம் மார்க் அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.